ராமன் பண்ணினான்றார். ராமனுடையதான அவர் கோபத்தினால உள்ள அக்னியினால எரிச்சானுங்கிறார். இங்கே வால்மீகி தாயாரிடத்துல சோக அக்னியினால எரிச்சானுங்கிறார். ஏன்னா அப்படி பாகவத அபச்சாரப்பட்டிருக்கான், பெருமாள்கிட்ட பிராட்டிகிட்ட அபச்சாரப்பட்டிருக்கான். அப்படி பண்ணி சொல்லி முடிக்கிறா இல்லையா? அதனால் அந்த சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயன் எப்படியோ ஒரு சமுத்திரத்தை அத்தனையும் இடையூறுகள்லாம் தாண்டி கடந்து எல்லாத்தையும் கடந்து அங்கே போயிட்டான். ஆஞ்சநேய சக்கரவர்த்தி திருமகன் ஒரு மோதிரம் கொடுத்துருக்காரோ இல்லையோ, இந்த மோதிரத்தை காண்பி பிராட்டி புரிஞ்சுப்பார். சீதையை பார்த்து முதல் தர சீதையை பார்க்கும் பொழுது சீதைன்னு நினச்சுட்டார். ஆனால் பார்த்தது மந்தோதரிய. இப்படி எல்லா இடத்துக்கும் தேடினோமே இன்னும் கிடைக்கலையேன்னு தாபப்பட்டுட்டே இருக்கும் பொழுது அவருக்கு தோணித்து ஆஞ்சநேயனுக்கு கிளம்பரிச்சே எல்லாருக்கும் நாம் நமஸ்காரம் பண்ணினோம், எல்லா பூதகணங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணினோம். என்ன ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறதே சொல்லும் பொழுது ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகரிசனகா ஏஷ பதமன்வேஷ்டும் சாரணாச்சரித்தே பதி. இப்படி ஒத்திரியா ததோ ராவண நீதாயான்னு முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பித்து போகும் பொழுது எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணினேன்னு சொல்கிறார் இல்லையா? சொல்லும் பொழுது யாரை முதல்ல நமஸ்காரம் பண்ணினார்னா சூரிய தேவனை நமஸ்காரம் பண்ணினார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? சூரிய தேவனை நமஸ்காரம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரையா அங்கே இருக்கு பூதகணங்களை நமஸ்காரம் பண்ணினோமே, நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோமே. ஆனால் பிரத்யேகமாக சீதா பிராட்டிக்கும் சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரானுக்கும் நாம் நமஸ்காரம் பண்ணலையே அப்படின்னு அவருக்கு தோணித்தான். அதனால் அதுக்காக இங்கே என்ன பண்ணுறார் நினச்சிட்டு கையை கூப்பிண்டு, அதனால தான் சீதை கிடைக்கலையோ என்னமோ, சீதையை நம்ம ஒரு வஸ்துவாக நினச்சிட்டு இருக்கோமே, ஒரு பொருளாக நினச்சிட்டு இருக்கோமே, அதனால நமக்கு அபச்சாரம் வந்துடுதா, இல்லை என்னுடைய சக்தியினால நான் தேடி கண்டுபிடிச்சிருவேங்கிற மமதை அகங்கார மமக்காரத்தினால நான் கண்டுபிடிக்க முடியலையா, நம்ம சரணாகதி பண்ணிடுவோம் அப்படின்னு தோண மரத்தில் உட்காண்டபடியே கண்ணை மூடிண்டு சீதா பிராட்டியை தியானம் பண்ணிக்கிறாராம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யः நமோஸ்து சந்திரார்க்க மருகணேப்யः நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய. ராமனோடு சேர்ந்ததான லக்ஷ்மணன், இளைய பெருமாளோடு சேர்ந்ததான ராமன், ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. அதனால் தோத்திரம் பண்ணுறச்சே கூட வால்மீகி கூட ஒன்றாவே தோத்திரம் பண்ணுறார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய. அதுதான் ஆஞ்சநேயன்னு சொல்கிறான் சுக்ரீவன் இடத்துல. நான் அழிச்சின்னு வரக்கூடிய ராமன் சக்கரவர்த்தி திருமகன் பிரபு, ஆனால் நீ ராமனுக்கு மட்டும் உபச்சாரம் பண்ணிவிட்டு பேசாமல் இருந்துடாத, பக்கத்தில் இருக்கக்கூடிய இளைய பெருமாளுக்கும் சேர்த்து இவர் ராமனுக்கு என்னென்ன உபச்சாரம் பண்ணுறியோ அந்த உபச்சாரம் அவருக்கும் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்தோம், அவன் பண்ணலையாம். அப்புறம் இளைய பெருமாளுக்கு ஆஞ்சநேயன் பண்ணுறார். ராமன் வந்தவுடன் ராமனை வரவேற்கிறார். ஒரு சால விருட்சத்தை எடுத்து சுக்ரீவன் போடுறார், இதில் அமரணும்னார், விட்டுட்டார். இளைய பெருமாள் நின்றுட்டு இருக்கார் பக்கத்தில். உடனே அவர் சுக்ரீவனுடையதான சர்வத்தையும் காப்பாற்றக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன் சமர்த்தன், சாமர்த்தியமுடையவன், புத்திசாலி, அதிவினயமுடையவன். உடனே டக்குன்னு ஒரு சந்தன விருட்சத்தை பறித்து அந்த சந்தன விருட்சத்தை ஒரு மரத்து களையை உடச்சி கொண்டு போட்டு இதில் நீங்கள் அமரணும்னாலும் சுக்ரீவன் புரிஞ்சுட்டானான். ஏன்னா ராமனுக்கு என்ன கொடுக்குறியோ அந்த மரியாதை இளைய பெருமாளுக்கு கொடு அப்படின்னு. ஏன்னா அவதாரத்தை ஆரம்பத்திலேயே சொல்லும் பொழுது குழந்தைகளே இல்லாத அவனுக்கு தேவதைகள்லாம் சரணாகதி பண்ண உடனே பெருமாள் சங்கல்பிச்சாராம். என்ன சங்கல்பம்னா தன்னையே 4 விதமாக பண்ணிட்டு அவதாரம் பண்ணுறதாக. தத பத்மபலா சாட்சகா கிருத்வாத்மானம் சதுர்விதம். ததா பத்மபலா சாட்சகா, ஆச்சரியமான தாமரை போன்றதான நேத்திரத்தை உடையதான பிரபு ஸ்ரீமன் நாராயணன் தத பத்மபலா சாட்சகா கிருத்வாத்மானம் சதுர்விதம் பிதரம்
ரோச்சயாமாச